ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இந்திய வளர்ச்சி இயக்கம் சார்பில் கல்வி உதவித்தொகை மற்றும் மிதிவண்டிகள் வழங்கும் விழா மாநில திட்ட இயக்குநர் சுமதி தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் கலந்து கொண்டு 40 லட்சம் மதிப்பில் 110 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் மிதிவண்டிகளை வழங்கி சிறப்பித்தார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே உள்ள சங்கம்பட்டி என்ற இடத்திலிருந்து காட்டன் கழிவு துணிகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுப் பொருட்களை பெங்களூருக்கு ஏற்றி சென்ற ஈச்சர் லாரி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே வந்தபோது திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து தகவலின் பேரில் அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி எடுத்து தீயினை அணைத்த நிலையில் லாரியில் பயணித்த 4 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த முத்தனூர் ஊராட்சியில் புதியதாக கட்டப்பட்டு வரும் பால் கொள்முதல் நிலையம் கட்டடப் பணிகள் முழுமை பெறாமலேயே கலசபாக்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் திறந்து வைத்தார். இந்நிலையில் பணிகள் நிறைவு பெறாமலே கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஒப்பந்ததாரர் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த உச்சிமலைக்குப்பம் கோயிலுக்கு சொந்தமான விவசாய நிலத்தை அப்பகுதி விவசாயி ஒருவருக்கு அறநிலையத்துறையினர் ஏலம் மூலம் குத்தகைக்கு கொடுத்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருவதாகவும் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி பல்வேறு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் குத்தகை எடுத்த கோவில் நிலத்தில் விவசாயம் செய்ய முடியாமல் கடந்த 8 மாதங்களாக விவசாயி தவித்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட தனிநபர் மீதும் உறுதுணையாக இருந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாநகர் அண்ணாநகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வண்டியூர் சௌராஷ்டிராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு கஞ்சா போதையில் சென்ற 10 பேர் கொண்ட கும்பல் கையில் வாள், அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சென்று கடைகளை அடித்து நொறுக்கியுள்ளனர். மேலும் சாலையில் சென்ற பொதுமக்களை ஆயுதங்களை காட்டி மிரட்டியதோடு சாலையோரம் நின்ற கார், பைக் போன்ற வாகனங்களை கீழே தள்ளி உதைத்து வாகனங்களை அடித்து நொறுக்கி ரகளையில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் தீயணைப்பு நிலையத்தில் வாருங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக பட்டாசுகள் வெடிப்பது, தீ தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்வில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. தென்காசி வனச்சரகம் பழைய குற்றாலம் வன சோதனை சாவடியில் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த 3 பேர் காரில் வனச்சரக சோதனை சாவடியை கடந்து வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததால் வனச்சரக ஊழியர்கள் அவர்களை மடக்கி பிடித்து காருடன் 3வரையும் வனச்சரக அலுவலகம் அழைத்து சென்றனர். பின்னர் அவர்களிடம் விசாரணை நடத்திய பின்பு தலா ரூபாய் 50,000 அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்து அனுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுப்பகுதிகளான கருங்குழி, மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம், சித்தாமூர், தொழுப்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் வாகனத்தின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணித்தனர். பெரம்பலூர் அடுத்த அம்மாபாளையம் கிராமத்தில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து ஊராட்சி நிர்வாகம் சார்பில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விநியோகமான குடிநீரில் புழுக்களுடன் வெளியேறி துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அப்பகுதியில் இருந்து சிலர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி ஆய்வு செய்தபோது தொட்டியில் இறந்து அழுகிய நிலையில் குரங்கு ஒன்று மிதந்திருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நகர்மன்ற வளாகம் ஒரு நினைவு சின்னமாகவும் இதுவரை பல லட்சம் நிகழ்ச்சிகள் அன்று முதல் இன்று வரை நடைபெற்று வரும் அரங்கம் தற்போது பழுதடைந்து காணப்படுகிறது. மழை பெய்தால் மேல்தளத்தில் கசிவு ஏற்பட்டு உள்ளே தண்ணீர் புகும் அவலம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை உடனடியாக ஆய்வு செய்து புனரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெறவுள்ள கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு கடற்கரையில் இரவு 8 மணிக்கு மேல் தங்குவதற்கும் நீராடுவதற்கும் அனுமதி இல்லை என கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கடற்கரை இரவு நேரத்தில் ஆட்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படும் நிலையில் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் CVMB எழிலரசன் துவக்கி வைத்து முகாம் குறித்து பார்வையிட்டார். இந்த முகாமில் பொதுமக்களுக்கு 17 வகையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்ட நிலையில் முகாமில் கலந்து கொண்ட மகப்பேறு கால பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் 2 வழித்தடங்களில் செல்லும் புதிய நகர பேருந்து சேவையை சட்டமன்ற உறுப்பினர் CVMB எழிலரசன் கொடியசைத்து துவக்கி வைத்து பேருந்தில் ஏறி பயணம் செய்தார். மேலும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிந்துரையின்படி தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் SS சிவசங்கர் உத்தரவுப்படி இந்த புதிய நகர பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கொத்தக்கோட்டை பகுதியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி கலந்து கொண்டு முகாம் குறித்து பார்வையிட்டார். மேலும் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கண் பரிசோதனை, பெண்கள் சுகாதாரம், குழந்தைகள் சோதனை உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்ட இந்த முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் கலந்து கொண்டு பார்வையிட்டார். சேலம் மாவட்டம் கோட்டமேட்டுப்பட்டி கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜேந்திரன் மக்களின் கோரிக்கைகள் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து ஓமலூர் தாரமங்கலம் வட்டாரத்தில் 67 ஊராட்சிகளில் தெருக்களில் உள்ள ஜாதி பெயர்களை மாற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சேலம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள மதுக்கடையை குறைக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் மதுபான கடைகளை பூட்டு போடும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட தாசில்தார் மனோகரன் அலுவலகத்திற்கு வருமாறு தகவல் தெரிவித்த நிலையில் போராட்டக்காரர்கள் இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் உப்பு போட்டு சாப்பிடுகிறார்களா என்ற கேள்வி எழுப்பி கையில் உப்பை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி அம்பேத்கர் சிலை அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்ற நீதிபதி மீது காலணியை வீசிய வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை இடைநீக்கம் செய்து வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், நீதிபதி மீதான காலணி தாக்குதல் திட்டமிட்ட சதி எனவும், அப்படி காலணியை வீசிவிட்டு அதில் கடவுளை சேர்ப்பது நாட்டில் தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்கும் செயல் எனவும் தெரிவித்தார். இதுபோன்ற ஒரு செயல் ஒரு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டுமல்ல, இந்திய நீதித்துறையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், இந்திய நீதி முறைமையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த தாக்குதல் மூலம் ஒரு பதற்றத்தை தூண்டுவதற்கு திட்டமிட்ட செயலாக தான் நாங்கள் கருதுகிறோம். எனவே எதன் பொருட்டும் அவரை மன்னித்து விடக்கூடாது. அவரை சட்டப்படி சட்டம் நீதியின் முன்னால் அவரை நிறுத்தி அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உச்சநீதிமன்ற நீதிபதி தனது பெருந்தன்மையால் அதை கடந்து செல்லக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சட்டத்தின் ஆட்சி நிலைபெற வேண்டும். எனவே அந்த வகையில் சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மாவட்ட செயலாளர் தோழர் ராமசாமி அவர்கள் தலைமையில் இங்கே நடைபெறுகிற இந்த போராட்டத்தில் நானும் மாநில குழுவின் சார்பில் கலந்து கொண்டு இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தூரிகை மகளிர் மேம்பாட்டு அமைப்பு மூலம் பெண்களுக்கு சமுதாய வளகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அமைச்சர் ஏவா வேலு கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து உணவு பெட்டகம் வழங்கினார். கரூர் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு வாருங்கள் கற்றுக்கொள்வோம், தீ பாதுகாப்பு அறிவோம், உயிர்களை காப்போம் என்ற திட்டத்தின் கீழ் இலவச தீ பாதுகாப்பு பயிற்சி தீயணைப்பு துறையின் முக்கிய முன்னெடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடைபெற்றது. இதில் தீ விபத்துகளை எவ்வாறு கையாளுதல், வாகன தீ விபத்து பாதுகாப்பு நடைமுறை,
மற்றும் மின்கசிவு காரணமாக ஏற்படும் தீயில் இருந்து தப்பிப்பது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. என்ன வகையான எஸ்டிங்யூசர் இருக்கு, எப்படி நம்ம எந்தெந்த தீக்கு என்ன வகையான எஸ்டிங்யூசர் யூஸ் பண்ணணும், எல்பிஜி கேஸ் வந்துச்சுன்னா ஃபயர் வந்ததுன்னா நம்ம என்ன மாதிரி முன்னெடுப்புகள் பண்ணணும், வாகன தீ விபத்து, எலக்ட்ரிக்கல் தீ விபத்து, பட்டாசு வெடிக்கும் போது என்ன மாதிரி பாதுகாப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுங்கிறது போன்ற கருத்துக்களை பொதுமக்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். வேலூர் மாவட்டம் மீனூர் கொல்லிமேடு பகுதியில் மின்னல் தாக்கி 3 ஆடுகள் 1 மாடு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் உயிரிழந்த ஆடுகள் மற்றும் மாட்டிற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என உரிமையாளர் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் மாவட்ட காவல்துறை, மாவட்ட ஊர்காவல் படை மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் யாதவ் கிருஷ் அசோக் கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த பேரணியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர், தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய பிரதேசத்தில் குழந்தைகள் உயிரிழந்ததற்கு காரணம் இருமல் மருந்தில் இருந்த அதிக அளவு டைஎத்திலின் கிளாக்கல் என்ற டாக்ஸிக் மருந்துதான் என இந்திய மருத்துவ சங்கத்தின் மாநில தலைவர் செங்கோட்டையன் கோவையில் உள்ள இந்திய மருத்துவ சங்க கட்டடத்தில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து சங்க செயலாளர் கார்த்திக் பிரபு பெற்றோர்கள் குழந்தைக்கு டானிக் கொடுக்க வேண்டும் என மருத்துவர்களை நிர்பந்திக்க வேண்டாம் எனவும், இந்த சம்பவத்தில் மருத்துவர் கைது கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் வித் தி கவர்மெண்ட் நம்மளும் இந்த இன்ஃபர்மேஷனும் பாஸ் ஆன் பண்ணுறோம். எந்தெந்த கம்பெனிஸில் எதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிருக்குங்கிற லிஸ்ட்டை கிடச்சா அதுவுமே நாங்கள் ஹாஸ்பிட்டல் விங் சார்பாக எல்லா டாக்டர்ஸ்க்கும் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதையும் நாங்கள் இப்போ கேட்குறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.